அனைவருக்கும் வணக்கம். இது NNN கனெக்ட் பவர் கனெக்ட் 120 தேதி 11/4/2024. நாம் 9/4/2024 ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அந்த நிகழ்ச்சி சமீரா குரூப்பில் நடந்தது. ப்ராப்பர்ட்டி டு ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி 3:30 இரவு 9 மணி வரைக்கும் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய பங்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தது. நமக்கான ஒரு நேரம் கரெக்டாக கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்மளுடைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்ம குரூப்ல இருந்து நம்ம இவர் மிஸ்டர் சண்முகம், அதுக்கு அதன் மிஸ்டர் குமரன், மிஸ்டர் ரஞ்சித், மிஸ்டர் சுரேஷ். இதில் சுரேஷ் தான் முதல்ல வந்திருந்தார். அதுக்கப்புறமேலு குமரன், அதுக்கப்புறமேலு ரஞ்சித், அதுக்கப்புறமா சண்முகம் வந்திருந்தாங்க. தென் நான் போயிருந்தேன். ஸோ அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத 1 by 1 சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை வந்து பதிவு பண்ணுறோம். முதல்ல சுரேஷ், நீங்கள் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் கலந்துட்டீங்க இல்லையா, உங்களது இது பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் எவ்ரிபடி. அங்கே சாரோட ஸ்பீச்சஸ் இருந்தது. கரெக்டாக 1 hour கொடுத்துருந்த அந்த 1 hourல சார் வந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் மோட்டிவேஷன்ஸ் எப்படி பண்ணணும், என்ன செய்யணுன்ற மாதிரிலாம் அவருக்கு ஒரு விஷயம் வந்தது. ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்தந்த ப்ராஜெக்டோட மேனேஜர்ஸ் அந்தந்த ஏரியாவில் அவங்களுடைய ப்ராடக்ட்ல வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு, லேண்ட்ஸ் அவைலபிலிட்டி, அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸோட இதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் வந்து அந்த எப்படிலாம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணின்னு இருக்கிறாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்டு ஓவரால் எப்படி அவங்க இந்த பிஸ்னஸ் மாடல்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க அதில் வந்து அவங்க ப்ரீஃபாக எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் வாஸ் ஒரு 3 hours அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஃபுல்லாகவே என்ன மாதிரி ப்ரோக்ராம், என்ன மாதிரிலாம் வந்திருந்தாங்கன்றதை பற்றி சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சார். குமரன். அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். அன்னைக்கு 9ஆம் தேதி 9/4/2024 சாயங்காலம் நடந்தது. நான் வந்து 3:30 மணிக்கு போயிருந்தேன். நானும் ரஞ்சித் சாரும் ஒன்றா தான் வந்திருந்தோம். வந்துட்டு அன்னைக்கு பார்த்துட்டு வந்து கலை நிகழ்ச்சி மாதிரி நடந்தது. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டார்டிங் அந்த குத்து விளக்கு ஏற்றுறது அதெல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாரோட 1 hour செஷன் நல்ல அந்த இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி இருந்தது. பணத்தோட மதிப்பு, பணம்னா என்ன, அது ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி என்ன மெயினான ஒரு ப்ராஜெக்டை எப்படி ப்ராஸ்பெக்டிவாக நம்ம எப்படி மாற்றிக்க முடியும் அப்படின்றதுக்கான நிகழ்ச்சி இது. அதில் வந்து 1 crore ஒரு இயரில் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றது தான் வந்து திருவன்குடி சாரோட அந்த டேக்லைன். அதை வச்சு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க சேல்ஸ் மேனேஜர்ஸு, அவங்களாம் டைரக்டர்ஸ்லாம் வந்து அவங்க ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லேண்ட் எங்கெங்கே பார்சல் அவைலபிள் இருக்குது, என்ன ரேட்ஸு, அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சேனல் பார்ட்னர், ரியல் எஸ்டேட் அட்வைசர், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸு, இதில் என்ன இது மூலமாக வந்து டீட்ஸ் கொடுக்கும்போது அந்த டீடு கன்வெர்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் வரும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. இதான் ஓவராலாக நைஸ் டின்னர். நைட் நல்ல டின்னர், வெஜ் நான்வெஜ் டின்னரு. ஓவராலாக ப்ரோக்ராம் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருந்தது. நிறைய விஷயம் கம்யூனிகேட் ஆச்சு. தேங்க்யூ சார். ரஞ்சித். வணக்கம், என்னோட பேர் ரஞ்சித். நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரர். இப்போ தான் சமீபத்தில் கொஞ்ச நாளாக நம்ம இந்த ரியல் எஸ்டேட் பற்றி போயிட்டுருக்கோம். இந்த டயத்தில் நம்ம தொழில்குரு சார் வந்து ஒரு லிங்க் கொடுத்தாரு, சமீராவோட ப்ராப்பர்ட்டி லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு. மிக பிரம்மாண்டமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபேர் தான் சொல்லணும் அது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹியூஜ் ப்ராஜெக்ட் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸு ஒரு இடத்துல லான்ச் பண்ணுவாங்க,
அதோட திருப்பி அவங்க ஒரு 5 வருஷம் 3 வருஷம் காணாம போயிடுவாங்க. இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு, எந்த அளவுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வச்சிருக்கிறது எல்லாமே 50 ஏக்கரா 60 ஏக்கரா 100 ஏக்கரா ஒரு ப்ராப்பர்ட்டியுமே ஹெவி ஹியூஜ் லெவல்ல இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் அன்னைக்கு வந்து ஷேர் பண்ணாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி எடுத்து நம்ம கொடுத்தா அவங்க எப்படி ஃபாலோ பண்ணி அந்த லீடை க்ளோஸ் பண்ணுவாங்கன்ற டீடைல்ஸ் சொன்னாங்க. நமக்கு ஒரு வருஷத்துல 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்றத சொன்னாங்க. நம்ம சார் வந்து என்ன தொழில் குரு சார் என்ன சொன்னார்னா, ஜென்ரலா எல்லா இடத்துலயும் வந்து 1 கோடி இப்படி சம்பாதிக்கலாம், 1 கோடி 50 லட்சம் இப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. தொழில் குரு சார் நமக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தேவை, அத்தியாவசிய தேவை, கட்டாயம் நீங்க செலவே பண்ணி ஆகணும் இவ்வளவு அமௌண்ட் நம்ம வீட்டுக்கு அப்படின்ற விஷயத்த நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் நம்ம தொழில் குரு சார் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்ல ஒரு செக்ஷன் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு தூண்டுதலா பண்ணி விட்டாரு. இது மெகா ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லணும். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம போய் ஜாயின் பண்ணி அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி நம்ம அந்த சமீராவை பத்தி தெரியறதுக்கு ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் இப்போ தொழில் குரு சார் மூலமா இன்னும் நிறைய கனெக்ட் நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியில போய் நமக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கணும். கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணா அதை பத்தி நமக்கு பெரிய ஒரு அது மூலமா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழியா இந்த என்என் கனெக்ட் மூலமாகவும் தொழில் குரு சார் மூலமாகவும் சமீரா மூலமாகவும் வழி கிடைச்சிருக்கு. மிக பிரம்மாண்டமான ஷோன்னு சொல்லலாம் சார். நன்றி. நெக்ஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சண்முகம், சென்னையிலேருந்து பேசுறேன். இந்த 9ஆம் தேதி வந்து எஸ்பிபி கார்டன்ல மதுரவாயில்ல ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடந்தது. சமீரா குரூப் தொழில் குரு சார் தான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணாரு எங்களுக்கு, நீங்க வாங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி, நானும் சரி ஏதோ ரியல் எஸ்டேட் இதுதான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட வேற மாதிரி இருந்தது இந்த நிகழ்ச்சி. ஏன்னா போன உடனே நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அந்த வெயிட் பண்ற டைம் நமக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். அதை போக்குறதுக்கு அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி பண்ணது எனக்கு அது ஃபர்ஸ்ட் நல்லா பிடிச்சிருந்தது. அதுவே அதாவது நம்ம ஒரு மீட்டிங் அட்டன் பண்றோம், அங்க போயிட்டு இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க இது பண்ணாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தொழில் குரு சார் பணம் எப்படி சம்பாதிக்கணும், பணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நமக்கு டெய்லி தேவை என்ன, மந்த்லி என்ன, இயர்லி என்ன, அதெல்லாம் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண. நம்மளுடைய பட்ஜெட்டு, ஃபேமிலி பட்ஜெட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அது நம்ம பிளான் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம சேனல் பார்ட்னரா போறதுக்கு ஈஸியா இருக்கு. அதுக்காக தான் அது ஒரு முன்னோட்டம் மாதிரி அவர் பண்ணாரு, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நிறைய லேண்ட் பேங்க்ஸ், நீங்க ஏதாவது லேண்ட் பேங்க்ஸ் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, அதுலயும் கமிஷன் இருக்கு. சேனல் பார்ட்னரா இருந்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் சொன்னாங்க. நல்ல ஒரு முயற்சி தான் இது. நாம வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது எப்படின்றது நம்ம பார்க்கணும். நம்ம கையில தான் இருக்குது, நம்ம யூட்டிலைஸ் பண்றது. பண்ணோம்னா நமக்கு 1 கோடி ஒரு வருஷத்துல கண்டிப்பா சம்பாதிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பார்ப்போம். நம்ம எல்லாருமே அடுத்த வருஷம் எல்லாரும் நம்ம எல்லாம் 1 கோடி சம்பாதிச்சோன்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. ஓகேங்க, தேங்க்யூ. நம்ம வந்துட்டு டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஃபோரம் வந்துட்டு என்என் கனெக்டில் நிறைய கனெக்ஷன்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கெப்பாசிட்டியை இந்த பிளாட்ஃபார்முக்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நான் என்னுடைய பங்கை நான் செஞ்சிட்ருக்கேன். மீதி இருக்கவங்க அவங்களால என்னென்ன முடியுதோ அதை செஞ்சிட்ருக்காங்க. சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸை எப்படி நம்ம வந்துட்டு காசாக போகிறோம். கான்டாக்ட்ஸ் டு கரன்சி. ஸோ அதுதான் நம்ம வந்து பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் இனிமேலும் நீங்கள் பார்க்கல, வரல, கலந்துக்கல அப்படின்னு சொன்னால் மெம்பர் ஆகிட்டு உள்ளுக்குள்ள வாங்க.
குழுக்கள் வந்ததுக்கு அப்புறமேலு நான் அடிச்சு சொல்லுவேன், இங்க சம்பாதிக்க முடியலன்னா நீங்க வேற எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது, வாங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். நான் இதோட இன்னைக்கு உண்டான ரெக்கார்டிங்கை கட் பண்றேன். இப்போ டைம் வந்து 5:28 AM, தேதி 11/4/2024. எங்களுக்கு மீட்டிங் 7 மணி வரைக்கும் இருக்கு. இருந்தாலும் இன்டர்னலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால இந்த மீட்டிங்கை ரெக்கார்டிங் அஃபீஷியலாக நான் வந்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார்.